ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் வீட்டுக்கா நாங்கள் வந்து இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து இங்கே வளையல் வாங்க வந்தோம். அம்மா கோல்டு போட்டிருந்தாலும் கவரிங் மேலே ஒரு ஆசை, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வளையல் வாங்க வந்தோம். அதனால் இங்கே ஃபுல்லாக எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அம்மா எங்கே உங்கள் வளையல்? ரெண்டு கையிலையும் போட்டிருக்கேன். ரெண்டு கையிலையும் போட்டிருக்காங்க. விட்டுட்டு ஆமாம், பவுன் எல்லாம் போடாதீங்க, அவங்கள தீட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாங்கள் தேடணும். ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாங்கள் வந்து நேற்று போயிருந்தோம். நாங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அத்தையோட அம்மா அவங்க நிறைய ஜுவல்லரிலாம் போட்டிருக்காங்க கோல்டில். ஆனால் வந்து வளையல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து வீடியோ எடுத்தேன் நான். அங்கே நிறைய கலெக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அந்த கிறிஸ்டல் மணி அது எல்லாமே வந்து சும்மா நார்மல் காட்டன் சாரீலாம் நம்ம கட்டினோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நானும் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்னதாக இருக்கும், சாரீக்கு மேட்சாக அது பண்ணிக்கலாம் எல்லாமே. அதேமாதிரி ரேட்டும் வந்து நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, இதுக்கு இவ்வளோ பைசா கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு பிடிக்கும். அப்படின்ட்டு எல்லாமே நானும் வந்து ஒரு இது வாங்கினேன், சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாமே வந்து ஒரு நெக்லஸ் செட், ஆரம் நெக்லஸ்ஸு, அப்புறம் மணி, இதெல்லாமே வந்து காட்டன் சாரீ, நார்மல் பட்டு சாரிக்கெலாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இப்போ ஹோல்சேல் கடை சொல்ல போனால் அது எல்லாமே. ஒரு சின்ன கடை அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ சின்ன கடைகளில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்குறதே அந்த ஹோல்சேல் கடை தான். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது கேரண்டி இருக்காது, கோல்டு மாதிரி கலரில் இருக்கும் அப்படின்னாங்க. இது எல்லாமே இது ஒரு கலெக்ஷன். கவரிங்க்கு வேறு இது ஒரு நார்மல் கோல்டு பாலிஷ் கொடுத்த ஒரு செட்டு. இது எல்லாமே அப்புறம் இது கவரிங் தான். இது அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்ப. நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லலாம் பார்த்துருப்போம் நிறைய பேர். இதே கோல்டுலேயும் இருக்குது. ஆனால் கோல்டுக்கு நம்மளால் முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்கு, பட்டு சாரீக்கெலாம் நம்ம கட்டினோம்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டு, இதுவும் நெக்லஸ்ஸு, ஆரமு, அந்த மாதிரி 2 செட்டு வர மாதிரி கொஞ்சம் அதில் ஸ்டோன் வச்சு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் மாடல் சொல்லுவோம்ல, கோல்டுலேயே இப்போது வந்திருக்கு. அந்த மாதிரி இது மாடல்லையும் இருந்துச்சு நிறையா. இது எல்லாமே அதில் லக்ஷ்மி வச்ச மாதிரி, நிறைய பூ போட்டிருந்த மாதிரி. இந்த செயின் பாருங்கள், அந்த செயின்லாம் அதெல்லாம் ரொம்ப அப்படியே கோல்டில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி செயினாக. அதே இது வந்து கோல்டு கவரிங்லேயும் இருக்குது. நான் வந்து நிறைய கலெக்ஷன் பார்த்தோம். நிறைய எல்லாமே வந்து அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. ஃபினிஷிங்லாம் ரொம்ப கிளியராக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. காசு மாலை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன காசு மாலையும் அப்புறம் ஆரம் மாதிரி காசு மாலையும் 2 டைப்பும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நார்மல் நம்ம ஆரம் நெக்லஸ்ஸு அதுவும் செட்டு. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ப்ரைஸ் தான். இது வந்து கவரிங்லேயே வந்து தாலி செயின், இப்போ நார்மலாக போடுவோம்ல அந்த மாதிரி. அந்த பெரிய தாலி செயின்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊர் தான் ஞாபகம் வந்துச்சு. மதுரையில் நிறைய பேர் இவ்வளோ பெரிய செயின் தான் போடுவாங்களே, ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் செயின்லேயே வந்து நிறைய கலெக்ஷன். அது வந்து கிறிஸ்டின் மணி வச்ச மாதிரி அது ஒரு செயின். இது எல்லாமே செயின் செக்ஷன் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கல் வச்ச நெக்லஸ் சொல்லுவோம்ல, நம்ம பழைய காலத்தில் இருக்கும் அந்த மாடல்லாம், அந்த மாடலோட இது எல்லாமே அந்த ரேக்கு. இது ஒரு ஆரம், இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே அந்த காலத்து மாடல், அந்த மயில், அன்னப்பறவை வச்ச மாதிரி, அந்த மாதிரி கழுத்தை ஒட்டி போடுவாங்க. இதோட பேர் அட்டிகை, கழுத்தை ஒட்டி போடுறது, அந்த மாதிரி மாடல் இது எல்லாமே. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோக்கர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்கள்ட்ட. 400லேருந்து 350லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாகவே சோக்கர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் இருக்குது அவங்கள்ட்ட. நான் அடுத்த தடவை போனோம்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆஃப் சாரீ, இந்த மாதிரி பட்டு சம்மந்தமாக பட்டு பாவாடை சட்டை ஆஃப் சாரீ கட்டினோம்னா இந்த சோக்கர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் கல் வச்சது, செயினோட மேட்ச் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி டாலர். இது வந்து சும்மா நார்மலாக ரெட்டு. இது கலர் எனக்கு மறந்துருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்திச்சூடி, அப்புறம் மாட்டல்,
இது எல்லாமே அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இவங்கெல்லாம் இந்த செயினில் மதுரைக்காரங்க பாதி பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவாங்க. பெரிய செயின் வாங்கி அந்த பெரிய கல் வச்ச டாலர். இது எல்லாமே செயின் தான், எல்லாமே செயின், முகப்பு செயின் சொல்லுவாங்களா அந்த இதில் எல்லாமே முகப்பு செயின்லேயே நிறையா மாடல், கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலேயே இருக்கும் மாடல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு, ப்ளைன்லேயும் சரி முகப்பு செயினில் நிறைய மாடல் இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாகவே பேங்கிள் டைப்பு. பேங்கிள்னால் அதெல்லாம் 100கணக்கான மாடல், எல்லாமே வெரைட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ப்ரைஸும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க அத்தை அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க பில்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இதில் தான் நான் எடுத்தேன், பிரேஸ்லெட், இந்த ஸ்டோன் வச்ச பிரேஸ்லெட் மாடலில். இதில் வந்து ஒயிட்டும் சென்டரில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்ச மாதிரி இருக்கும், அது எடுத்தேன். அந்த ரெட் கலர் கல் வச்ச மாதிரி அந்த இது ஒன்று எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எல்லாமே குந்தன் செட்டில் இருக்கிற மாதிரி கல் வச்ச வளையல்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ப்ளைன் வளையல், அதிலே வந்து கொஞ்சம் பட்டையாக அந்த பாருங்கள், பட்டையாக இருக்கும் பாருங்கள், அந்த வளையல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டோம்னா. இது எல்லாமே 300 250லேருந்து 70 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அவங்கள்ட்ட எல்லா பொருளுமே. ஒரு ரிங்காக இருக்கட்டும் 50 ரூபான்றாங்க. அப்புறம் வந்து நார்மல் செயின், சின்னதாக மெலிசாக போடுவாங்களா அந்த காலேஜ் பொண்ணுங்களாம் போடுற மாதிரி, அந்த மாதிரி செயின்ஸு. இது வந்து மணி, வயசானவங்க போடுவாங்க இந்த மாதிரி மணி, நான் பார்த்துருக்கேன். இதுவும் சாரீஸுக்கு சூப்பராக இருக்கும், காட்டன் சாரிக்கு மேட்சிங்காக போட்டோம்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது வந்து அவங்க முஸ்லீம் போடுவாங்களே தாலி, அந்த கருகமணி வந்து இருந்துச்சு. அதுலேயும் மாடல்ஸ் வந்து ஒரு 5-6 மாடல்ஸ் நிறைய இருந்துச்சு. கருகமணிலே கவரிங், இது ப்ளைன் கருகமணி இருந்துச்சு. அதில் கீழே டாலர் வச்ச கருகமணியும் நிறையா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கருகமணி இந்த இதில் ஸ்டோன் வச்சு நிறைய டிசைன் இருந்துச்சு. அப்புறம் வந்து 10 புடி செயின் சொல்லுவாங்க, பெரிய செயின். இதுவும் வந்து வயசானவங்க போடுவாங்க. இந்த சிகப்பு கலர் வெள்ளை கலர் மணி வச்சு